ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது கடந்த ஜூலை 2024 இந்த ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி தரப்புல இருந்து மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க. ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் டேரிஃப் ரேட் வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பேஜ் டேரிஃப் ஸ்டேட்மெண்ட் காப்பி வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்த்துட்டு, ரெண்டாவதா உங்களுடைய அந்த இன்வாய்ஸ் காப்பி எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்வாய்ஸ் காப்பி அப்படின்னா, இப்போ இபி தரப்புல இருந்து ஒருத்தர் வந்து ரீடிங் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு யூனிட் ஓடி இருக்கு அப்படிங்கிறத அவங்க சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ண உடனே அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் காப்பி வந்து ஜென்ரேட் ஆயிரும். நீங்க மின் கட்டணம் செலுத்தாததுக்கு முன்னாடியே ஒரு இன்வாய்ஸ் காப்பி வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதில் வந்து இவ்வளவு யூனிட் ஓடி இருக்குது, நீங்க இவ்வளவு பணம் இவ்வளவு கட்டணம் வந்து செலுத்தணும் அப்படிங்கிற அந்த இன்வாய்ஸ் காப்பி வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அந்த இன்வாய்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் பில் கால்குலேட்டரை பயன்படுத்தி நீங்கள் கிராஸ் செக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து கால்குலேஷன் செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஒன் பேஜ் டேரிஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேரிஃப் ஸ்டேட்மெண்ட்டுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெறும் டொமஸ்டிக் வீட்டு மின் இணைப்புக்கு மட்டும் கிடையாது, எல்லா கனெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்டி எல்டி எல்லாத்துக்குமே வந்து டேரிஃப் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. இந்த ஒன் பேஜ் டேரிஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து 15/7/2024 அன்னைக்கு ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அப்லோட் பண்ணது வந்து அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 லோ டென்ஷன் சப்ளை வீட்டு கனெக்ஷன் எல்லாமே. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, கன்சப்ஷன் அப் டு 500 யூனிட்ஸ். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இபி கனெக்ஷன் நீங்கள் வந்து ஒரு 2 மாதத்துக்கு 500 யூனிட்டுக்குள்ளே தான் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 மாதத்துக்கு சேர்த்து 500 யூனிட்டுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான டேரிஃப் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஸோ இதில் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு யூனிட் மானியம்லாம் போக ஒரு யூனிட் 101லேருந்து 200 யூனிட் ஓடி இருந்தது அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு ₹2.35 அமௌண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. இதுவே பழைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹2.25, அதில் 10 பைசா ஏற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி 201லேருந்து 400 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ₹4.70. இதுக்கு முன்னாடி வந்து ₹4.50 இருந்துச்சு. ஸோ 20 பைசா ஏற்றி இருக்கிறாங்க. இந்த 401லேருந்து 500 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹6.30 இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடி வெறும் ஒரு யூனிட்டுக்கு வந்து ₹6 தான் போட்டிருந்தாங்க. அதுவே 2 மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுக்கும் போது உங்களுடைய மின் பயன்பாடு வந்து 500 யூனிட்டுக்கு மேல போயிருந்தது, யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறத பாருங்க. 101லேருந்து 400 யூனிட்டுக்கு ₹4.70 போட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ₹4.50 இருந்தது. அதுவே 401லேருந்து 500 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ₹6.30, இதுக்கு முன்னாடி ₹6 இருந்தது. 501லேருந்து 600 யூனிட் ஓடி இருந்தது அப்படின்னா ₹8.40, 40 பைசா வைத்திருக்கிறாங்க. பழைய டேரிஃப் ₹8 தான். 601லேருந்து 800 யூனிட்டுக்கு புது டேரிஃப் ₹9.45, இதுக்கு முன்னாடி ₹9 தான் இருந்தது. அதே மாதிரி 801லேருந்து 1000 யூனிட் ஓடிச்சு அப்படின்னா ₹10.50, இதுக்கு முன்னாடி ₹10 தான் இருந்தது. கீழே வந்து 1000 யூனிட்டுக்கு மேலே ஓடிச்சு அப்படின்னா ₹11.55 போட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த டேரிஃப் வந்து ₹55 வைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஹேண்ட்லூம் மின் ரெசிடென்ஸ், அதாவது வீட்லயே வந்து கைத்தறி இருக்கு, தறி இருந்தது அப்படின்னா அதுக்கு 2 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா 300 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க. 300 யூனிட்டுக்கு மேலே ஓடக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ டேரிஃப் அமௌண்ட் இருந்தால் இந்த டேரிஃப் அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹட்ஸ் குடிசை சப்ளைக்கு வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் சப்சிடி எடுத்துக்குது. எந்த பேமெண்ட்டும் கிடையாது. மெயின்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடியும் சரி, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, குடிசையினுடைய மின் இணைப்புக்கு வந்து எந்த ஒரு டேரிஃப் அமௌண்ட்டு எந்த ஒரு மின் கட்டணமும் செலுத்த தேவையில்லை. அது வந்து ஃப்ரீ தான். ஸோ இதுதான் வந்து புதுசாக அப்டேட் ஆன அந்த டேரிஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் போயிட்டு நீங்கள் இன்வாய்ஸ் லாகின் பண்ணாமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்க, இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல கன்சியூமர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு உங்களுடைய மின் இணைப்பு நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்ததா அந்த மின் இணைப்புல எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பரு, தென் எந்த மாசத்துக்கான பில், எப்போ வந்து உங்களுக்கு பில் போடுறாங்க, இப்போ வந்து இந்த மாசம் உங்களுக்கு ரீடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாசத்தை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த ரீடிங் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல வேணும்னா இங்கிலீஷ் டவுன்லோட் இன் இங்கிலீஷ் கொடுங்க, இல்லை தமிழ் வேணும்னா தமிழ் கொடுங்க. நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன். அது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. தான் வந்து இன்வாய்ஸ் காப்பி.
இதுல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளவு யூனிட் ஓடி இருக்கு அப்படின்னு. ஸோ 201 யூனிட் வந்து ஓடி இருக்குது. இந்த 2 மாசத்துக்கு 201 யூனிட் ஓடி இருக்குது. அப்போ அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது கீழே போட்டிருப்பாங்க. 201 யூனிட்டுக்கு இப்போ நம்ம 240 ரூபா பே பண்ணணும். அப்போ இந்த அமௌண்ட் இதெல்லாமே வந்து சரிதானா, அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஸ்டார்டிங் ரீடிங் எண்டிங் ரீடிங் எல்லாமே கரெக்டு தானா அப்படிங்கிறதுல செக் பண்ணிட்டு அமௌண்ட் கால்குலேஷன் வந்து சரிதானா நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 240 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை யூனிட்? 201 யூனிட். ஸோ அதுக்கு எப்படி செக் பண்றது அப்படின்னா இதே வெப்சைட் லிங்க்ல பில் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல டேரிஃப் செக்ல டொமஸ்டிக் இருக்கணும், பில்லிங் சைக்கிள்ல பை மந்த்லி அப்படிங்கிறது இருக்கணும். இதுல போயிட்டு இப்போ பாருங்க கன்சியூம்டு யூனிட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பாக்ஸ்ல மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும். 201 யூனிட் வந்து ஓடி இருந்தது. அப்ப அந்த யூனிட் மட்டும் போட்டு கால்குலேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ இங்க பாருங்க நெட் அமௌண்ட் 240 ரூபா. ஸோ அதே மாதிரி இன்வாய்ஸ்லையும் அதான் கொடுத்துருந்தாங்க 240 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு. ஸோ கரெக்டாக தான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து நீங்க செக் பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.